Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா chicken fried rice with homemade style. வாங்க பார்த்து கத்துக்கலாம். வீட்லயே நம்ம chicken fries சூப்பர்வா செய்யலாம் friends. கடையில செய்யற அதே டேஸ்ட் வரும். நீங்களும் கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கடாய் வச்சு அதுக்கு 2 முட்டையை கொஞ்சோண்டு ஆயில் விட்டு உடைச்சி தனியா நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வீட்லயே செய்யறதுனால ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். எக்ஸ்ட்ரா இந்த அஜினோமோட்டோ அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணாம செய்யறதுனால நம்ம சில்ட்ரன்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீங்க மோஸ்ட்லி எங்க வீடியோஸ் பார்த்து நீங்க சமையல் கத்துக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். இப்போ முட்டையை நம்ம தனியா நல்லா கலக்கி எடுத்து பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம குட்டியா ஆனியன், கேரட், பீன்ஸ், இஞ்சி பூண்டை எல்லாம் குட்டி குட்டியா கட் பண்ணி தனியா எடுத்து வச்சிடலாம். சிக்கனும் அதே மாதிரி குட்டி குட்டியா நம்ம எக்லெஸ் இல்லாத பீஸா பார்த்து கட் பண்ணி எடுத்து வச்சு அதை தனியா நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் 65 செய்யற மாதிரி தனியா சிக்கனுக்கு பொரிச்சு எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி பாஸ்மதி ரைஸையும் தனியா நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்ப பாருங்க முட்டையை நம்ம தனியா பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்ப திரும்ப அதே கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு குட்டி குட்டியா கட் பண்ணது அதோட கொஞ்சோண்டு ஆனியனை போட்டு ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்லயே செய்யறதுனால ஆல்மோஸ்ட் பிள்ளைங்களுமே இம்ப்ரெஸ் ஆவாங்க. வாவ் மம்மி சூப்பரா வீட்லயே நம்ம ஹோட்டல் சைட்ல செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்ட்டுன்னு. இப்போ நம்ம வெங்காயம் வதங்கின பிறகு கேரட், பீன்ஸையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி வதக்கும் போது உங்களுக்கு காய்கறி ஈஸியா பாயில் ஆயிடும். இப்ப பாருங்க சிக்கனை ஆல்ரெடி நம்ம பொரிச்சு எடுத்தோம் இல்லையா, அதை ரொம்ப சின்ன சின்னதா இன்னும் கட் பண்ணோம்னா சூப்பரா இருக்கும். இதோட கொஞ்சோண்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் ஆட் பண்ணி திரும்ப நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கின பிறகு கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் அண்ட் கிரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், காரத்துக்கு ஏற்ற போல. இப்போ நம்ம தனியா பொரிச்சு வச்சிருந்த முட்டையுமே அதுல போட்டு ஆட் பண்ணிக்கிறோம். இப்ப பாருங்க மோஸ்டான இந்த டேஸ்டி கொடுக்கறதே சிக்கன் தான். சிக்கனையும் ஆட் பண்ணி இப்ப நம்ம தனியா பாயில் பண்ண பாஸ்மதி ரைஸையுமே நம்ம இதோட ஆட் பண்ணியாச்சு. இப்ப இத கொஞ்சம் நல்லா தேவையான அளவு கொஞ்சம் சால்ட் போட்டு நம்ம கிளறணும்னா சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்லயே ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கமகமன்னு வாசனையா இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி மேல தூவணும்னா வாவ் அப்படின்னு நம்ம சமையலுக்கு எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்க வீட்டில் செஞ்சு எங்களுக்கு கமெண்ட் கண்டிப்பா கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஹோம்மேடுன்றதுனால எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் அண்ட் டேஸ்டாவும் இருக்கும். வீட்லயே நம்ம செய்யறதுனால பிள்ளைங்க எல்லாருமே நம்ம மேல இம்ப்ரெஸ் ஆவாங்க. வாவ் மம்மி ஹோட்டல் சைட்ல செஞ்சு கொடுக்குறாங்க நமக்கு வீட்டில் இருந்துகிட்டே அப்படின்ட்டுன்னு. இதுக்கு சைட் டிஷ் பார்க்கலாம் வாங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சும்மா சாப்பிட்டா போதுமா, அதுக்கு சைட் டிஷ் வேணும்ல. அதுக்கு கரண்டி ஆம்லெட் தான் செய்ய போறோம் வாங்க. ஒரு குட்டி பவுல் எடுத்துட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி அண்ட் இது நாட்டுக்கோழி முட்டை ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம உடைச்சி ஊத்தி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யறத பார்க்கும் போது உங்களுக்கு இப்பயே செய்யணும்ன்ற ஆசை வந்துருச்சுல, கண்டிப்பா எங்க வீடியோ பார்த்து சமையல் செஞ்சு நீங்க உங்க சமையல இம்ப்ரூவ் ஆகணும் அண்ட் வீட்டுல எல்லாருக்கிட்டையுமே நல்ல பேர் எடுத்து வாவ் நீ நல்லா சமைக்கிறேன்னு பிகினர்ஸ் எல்லாம் நல்ல பேர் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் எங்களுடைய எய்ம். நீங்க வீடியோ பார்த்து சமைக்க கத்துக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்து கத்துக்கலாம். இப்போ ஒரு குட்டி கரண்டி எடுத்துக்கிட்டு நம்ம பீட் பண்ண முட்டையும் கலக்கி இப்ப நம்ம ஆம்லெட் ஊத்த போறோம் பாருங்க. ஊத்தி இதை 2 தடவை திருப்பி போட்டோம்னா சுவையான கரண்டி ஆம்லெட் ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் இந்த கரண்டி ஆம்லெட்டும் சூப்பரா இருக்கும். நான்வெஜ் பிரியர்களுக்கு செம்மையான டேஸ்ட். வாவ் நம்ம சமையலுக்கு எல்லாருமே சூப்பரா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எங்க சேனல்ஸ் பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப